மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலே நாம் இருக்கின்றோம். குரல் எண் 39 இன்று நாம் பார்க்கின்றோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம். அறத்தோடு பொருளீட்டி இன்பமாக வாழ வேண்டும். எல்லாரும் அன்புற்று இன்புற்று ஒன்றித்து வாழ வேண்டும். இவை எல்லாம் தான் இறையாட்சி நெறியினுடைய உள்ளடக்கங்கள். அப்படியெல்லாம் வாழ்வதற்கு இங்கு அறம் வேண்டும். ஏனென்றால் அறத்தான் வருவதே இன்பம். இன்பம் என்பது அறத்தால் வருவதுதான் இன்பம். மேலோட்டமான, பொய்யான, தற்காலிகமான, உணர்ச்சி வயமான சில இன்பங்கள், சிற்றின்பங்கள் படையெடுத்து கொண்டு வரலாம். ஆனால் அவையெல்லாம் இன்பமாகா. இன்பம் என்பது, உண்மையான இன்பம் என்பது, அது அறத்தினால் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கக்கூடும். அதான் அந்த குறள் கூறுகிறது, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த. புறத்த என்றால் அவையெல்லாம் இன்பம் அல்ல, அவையெல்லாம் துன்பம். இன்பத்துக்கு எதிரானது. தற்காலிகமாக அந்த நேரத்தில் உணர்ச்சி வயப்பட்ட சூழலில் அது இன்பமாக தோன்றினாலும் அதன் பிறகு அதை பார்த்தால் அது துன்பமாகத்தான் முடியும். எனவேதான் மற்றெல்லாம் புறத்த. அதோடு புகழும் இல. ஒரு உண்மையான இன்பம் என்றால் அந்த இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு புகழும் கிடைக்க வேண்டும். ஆனால் புகழே கிடைக்காத அளவுக்கு ஒரு இன்பம் கிடைக்கின்ற ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் என்றால் அங்கு ஏதோ சிக்கல் இருக்கிறது. அறத்தான் வருவதே இன்பம். எனவே இன்று நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று அறம். அறங்கள் இங்கு பெருக வேண்டும். அவற்றின் ஊடாக வருகின்ற இன்பங்கள் பெருக வேண்டும். இன்று ஒரு 500 ரூபாய் செலவிட்டு கதாநாயகர்கள் போன்று எண்ம பதாகைகளில், டிஜிட்டல் பேனர் என்று சொல்கிறார்களே, அங்கு தங்களுடைய படங்களை எல்லாம் பதித்து அதிலே இன்பம் காண்கிற இளைஞர் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அரசியல் தலைவர்களுடைய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அவையெல்லாம் சிற்றின்பங்கள். ஆனால் உண்மையான கதாநாயகர்களாக இருக்க வேண்டும். தியாகங்கள் செய்து இந்த சமூகத்திற்கான நற்பணி ஆற்றி அதன் அடிப்படையிலே அங்கு உயர்ந்து நிற்க வேண்டும். அவையெல்லாம் தான் அறம். அந்த அறத்தான் வருவதுதான் இன்பம் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுடைய செயலின் பயனை நீங்கள் துய்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள் என்று நீதிமொழிகள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் என்ன அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையிலான இன்பமோ துன்பமோ அது தொடரும். நமக்கு உண்மையான இன்பம் தொடர வேண்டும் என்றால் அந்த இன்பத்துக்கான அடித்தளமாக அறம் இருக்க வேண்டும். அறத்தை நாம் மீறிவிடக்கூடாது. அறச்செயல்கள் என்பது இங்கு தொடர வேண்டும். எனவேதான் நாம் பார்க்கிறோம், இறைமகன் இயேசு பசியாக இருக்கின்ற பொழுது சாத்தான் வந்து சோதிக்கிறது, கல்லை அப்பமாக மாற்றி என்று. ஆனால் கல் கல்லாக இருக்க வேண்டும், அதை அப்பமாக மாற்றிவிடக் கூடாது. தான் பசியாக இருக்கிறோம் என்பதற்காக அறந்தவறிய ஒரு செயலை செய்துவிடக் கூடாது. அந்த வகையில் நாம் இறைமகன் இயேசு சுட்டிக்காட்டுகிற அந்த வழித்தடத்தில் நாம் பசியாக இருந்தாலும் கூட அங்கு அறத்தை மீறிவிடக்கூடாது. ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறது, பசி வந்தால் 10 பறந்துவிடும். அது அறநெறியாளர்களுக்கு அல்ல, சாதாரண மனிதர்களுக்குத்தான். பசி வந்தால் என்ன, இறப்பு வந்தால் என்ன, எது வந்தால் என்ன, அங்கு அறம் மீறப்பட்டு விடக்கூடாது. இதை வலியுறுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நம்முடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பதித்துக் கொள்வோம். நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த அறத்தை வலியுறுத்துகிறவர்களாக திகழ்வதற்கு நாம் முயற்சி மேற்கொள்வோம். எனவே மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை சொல்வதற்கு முயல்வோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நன்றியும்.